நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. கோவை, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் என கணிப்பு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தேவாலாவில் சாரல். கடும் பனிமூட்டம் காரணமாக முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் வாகனங்கள். அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூரில் 3000 கோடி ரூபாய் அளவுக்கு பாதிப்பு என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. மத்திய அரசு நிவாரணம் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரியால் மரக்காணம் பகுதியில் 1000 கோடி ரூபாய்க்கு இறால் குஞ்சு உற்பத்தி பாதிப்பு. பல்லாயிரம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். கேரளாவில் மூளையை தின்னும் அமீபாவால் மேலும் ஒருவர் பாதிப்பு. 43 வயதான பெண் பாதிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 19 பேருக்கு சிகிச்சை. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபாவால் ஏற்பட்டுள்ள பாதிப்பால் பயம் வேண்டாம், தொற்று நோய் அல்ல என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். 2006இல் விஜயகாந்தை போல 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார். எல்லா கட்சிகளும் விஜயால் பாதிக்கப்படும் என்றும் டிடிவி தினகரன் கருத்து. விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தல் போது ஒரு இம்பாக்டை கொடுத்தாரோ அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர். ஆவினில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் 150 பக்க குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. நாளையுடன் ஓய்வு பெறுகிறார் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால். நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட வாய்ப்பு. திருப்பதி அருகே நூதன முறையில் நடந்த செல்போன் திருட்டு. பைக்கில் இருந்து விழுவது போல் நடித்து உதவிக்கு வந்தவரின் செல்போனை திருடிய டிப்டாப் ஆசாமிகள். திருத்தணி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி ஆந்திராவில் கருக்கலைப்பு செய்த நிலையில் மரணம். செவிலியர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்தது போலீஸ். விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி அருகே உள்ள பிளவக்கல் அணையை மேம்படுத்த 10 கோடி ரூபாய். ரீல்ஸ்களில் வைரலான நிலையில் நிதி ஒதுக்கிய தமிழ்நாடு அரசு. சத்தீஸ்கர் மழை வெள்ளத்தில் சிக்கி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேர் பலி. சொந்த ஊருக்கு திரும்பும் போது நேர்ந்த சோகம். ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் அடித்துச் செல்லப்பட்ட சாலைகள், வாகனங்கள். 30க்கும் மேற்பட்ட வீடுகளும் சேதம். பஞ்சாபில் பொதுமக்களை மீட்க களமிறக்கப்பட்டுள்ள ராணுவத்தின் நவீன வாகனம். நீச்சல் அடிப்பது போல் வெள்ளத்திற்குள் பயணிக்கும் அதிசயம். करना ठीक है, चोट चाट नहीं लगना चाहिए किसी को. நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. கோவை, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் என கணிப்பு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தேவாலாவில் சாரல். கடும் பனிமூட்டம் காரணமாக முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் வாகனங்கள். அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூரில் 3000 கோடி ரூபாய் அளவுக்கு பாதிப்பு என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. மத்திய அரசு நிவாரணம் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரியால் மரக்காணம் பகுதியில் 1000 கோடி ரூபாய்க்கு இறால் குஞ்சு உற்பத்தி பாதிப்பு. பல்லாயிரம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம்.
கேரளாவில் மூளையை தின்னும் அமீபாவால் மேலும் ஒருவர் பாதிப்பு. 43 வயதான பெண் பாதிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 19 பேருக்கு சிகிச்சை. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபாவால் ஏற்பட்டுள்ள பாதிப்பால் பயம் வேண்டாம், தொற்று நோய் அல்ல என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். 2006 விஜயகாந்தை போல 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார். எல்லா கட்சிகளும் விஜயால் பாதிக்கப்படும் என்றும் டிடிவி தினகரன் கருத்து. விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலின் போது ஒரு இம்பாக்டை கொடுத்தாரோ அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர். ஆவினில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் 150 பக்க குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. நாளையுடன் ஓய்வு பெறுகிறார் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால். நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட வாய்ப்பு. திருப்பதி அருகே நூதன முறையில் நடந்த செல்போன் திருட்டு. பைக்கில் இருந்து விழுவது போல் நடித்து உதவிக்கு வந்தவரின் செல்போனை திருடிய டிப்டாப் ஆசாமிகள். திருத்தணி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி ஆந்திராவில் கருக்கலைப்பு செய்த நிலையில் மரணம். செவிலியர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்தது போலீஸ். விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி அருகே உள்ள பிளவக்கல் அணையை மேம்படுத்த 10 கோடி ரூபாய். ரீல்ஸ்களில் வைரலான நிலையில் நிதி ஒதுக்கிய தமிழ்நாடு அரசு. சத்தீஸ்கர் மழை வெள்ளத்தில் சிக்கி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேர் பலி. சொந்த ஊருக்கு திரும்பும் போது நேர்ந்த சோகம். ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் அடித்துச் செல்லப்பட்ட சாலைகள், வாகனங்கள், 30க்கும் மேற்பட்ட வீடுகளும் சேதம். பஞ்சாபில் பொதுமக்களை மீட்க களமிறக்கப்பட்டுள்ள ராணுவத்தின் நவீன வாகனம். நீச்சல் அடிப்பது போல் வெள்ளத்திற்குள் பயணிக்கும் அதிசயம். रेस्क्यू करना, ठीक है? चोट चाट नहीं लगना चाहिए किसी को।